தேவனேசன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரையும் இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம தொடர்ந்து சங்கீதம் 17ஆம் சங்கீதத்தை நம்ம தியானம் செய்ய சங்கீதம் 17ல இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இந்த சங்கீதம் பார்த்தோம்னா சங்கீதத்துல பலர் எழுதியிருக்கிறாங்க. சங்கீதம் அப்படின்னு சொன்னாவே பாடல். வேதத்துல பார்த்தோம்னா வேதாம புத்தகங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பகுதிகளில் பார்த்தோம்னாக்கா இந்த பாடல் புத்தகங்கள்ல வரக்கூடிய ஒரு புத்தகம் தான் சங்கீதம். இந்த சங்கீதத்தை பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய சங்கீதங்கள் இதை எழுதியவர்கள் பலர். அதுல உதாரணமா பார்த்தோம்னா தாவீது அதாவது ஒரு எழுத்தாளரா இருக்கிறாரு. அதே மாதிரி ஆசா பண்ணக்கூடியவர் அவரு ஒரு சில சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. அப்புறம் கோராவுடைய சந்ததியார் அவங்க எழுதியிருக்கக்கூடிய சங்கீதங்கள் இருக்கு. சாலமன் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஏதான் என்னக்கூடிய ஒரு மனிதன் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் ஏமான், அப்புறம் மோசே, அப்புறம் பேரே குறிப்பிடப்படாத ஒரு சில அதாவது ஒரு 50 சங்கீதம் இருக்குதான். அந்த 50 சங்கீதத்தை எழுதினவங்க யாருன்னே அதோடைய எழுத்தாளர் யாருன்னே தெரியலையா. இப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம தாவீதுடைய சங்கீதங்கள்ல ஒரு சில சங்கீதத்தை நம்ம தியானிக்கிறோம். அந்த ஒரு வரிசையில பார்த்தோம்னா இன்னைக்கு 17ஆம் சங்கீதம் கூட தாவீது தான் எழுதியிருக்கிறார். தாவீதுடைய முக்கிய குறிக்கோள் அவருடைய வாழ்க்கையில இருக்கும்போது அநேக அந்த சங்கீதத்தை கிளாசிஃபை பண்றாரு. நம்ம சங்கீதத்தை நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு சங்கீதமும் ஒரு வகுப்பை சேர்ந்ததா இருக்கும். உதாரணமா பார்த்தோம்னா ஜபத்தின் சங்கீதமா இருக்கும். ரெண்டாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு சங்கீதமா இருக்கும். அப்புறம் தொடர்ந்து பார்த்தோம்னா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கக்கூடிய சங்கீதமா இருக்கும். அப்புறமா வெற்றி பெற்ற பிறகு பாடிய ஒரு சங்கீதமா இருக்கும். அப்புறம் அப்படி தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு வரும்போது அல்லது அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெறும்போது ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய சங்கீதங்களாக அவர் எழுதியிருப்பார். இப்படி நம்ம ஒவ்வொரு பகுதிகளாக அந்த சங்கீதம் தாவீது சுமார் 73 சங்கீதத்தை எழுதியிருக்கிறாருன்னு சொன்னேன். அந்த 73 சங்கீதத்தையும் இப்படி நம்ம ஒவ்வொரு வகுப்பா நம்ம பிரிச்சு நம்ம படிச்சோம்னா ரொம்ப சுவாரஸ்யம், ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ஒரு வரிசையில இந்த சங்கீதம் 17 பார்த்தோம்னா இது ஒரு பரிசோதிக்கிற அல்லது ஒரு பரீட்சை பார்க்கக்கூடிய ஒரு சங்கீதமா இருக்குது. ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட எப்படி இது ஒரு விண்ணப்பத்தின் சங்கீதம் அல்ல. இது எப்படின்னாக்கா ஒரு பரீட்சை பார்க்கும்படியாய் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பிக்கக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய ஒரு சங்கீதமா இருக்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட தன்னை நீ என்னை பரீட்சை பாரும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு விண்ணப்பிக்கிறார். டெஸ்ட், சாங் ஆஃப் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தோம்னாக்கா 1ஆம் வசனத்திலே அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்ன பண்ணுங்க, என்னுடைய நியாயத்தை கேட்டருளும், என்னுடைய கூப்பிடுதெல்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க விசாரிங்க அப்படின்னு அவர் ஆரம்பிப்பார். சரி, இந்த 17ஆம் சங்கீதத்தை நம்ம 4 பிரிவா நம்ம பிரிக்கலாம். 4 பிரிவா பிரிக்கலாம். முதல் 5 வசனத்தை தாவீதின் குற்றமற்ற தன்மை மற்றும் நேர்மை என்று சொல்லலாம். தாவீதுடைய குற்றமற்ற தன்மை மற்றும் அவருடைய நேர்மையான வாழ்க்கையை பத்தி சொல்லப்பட்டுள்ளது. 2வது பகுதியா பார்த்தோம்னா 6ல இருந்து 12ஆம் வசனத்துல கர்த்தரின் பாதுகாப்பு மற்றும் வழி நடத்துதல். ஆண்டவர் எப்படி தன்னை பாதுகாக்கிறார், அவர் எப்படி தன்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி அவரு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. 3வது பார்த்தோம்னா பொல்லாதவர்களும் அவர்களுடைய முடிவும். பொல்லாதவர்களுக்கு ஏற்படக்கூடிய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கடைசி வசனம் 15ஆம் வசனத்தை அவர் முடிக்கிறார். முடித்து அவரு என்ன பண்றாருன்னா ஆண்டவரை அந்த சங்கீதத்தோட கூட முடிக்கிறார். முதலாவது பகுதி பார்த்தோம்னாக்கா தொடர்ந்து தாவீதின் குற்றமற்ற தன்மை மற்றும் நேர்மை, முதல் 5 வசனங்கள். இந்த 5 வசனத்துல பார்த்தோம்னா தாவீது என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட உதவி மற்றும் பாதுகாப்புக்காக தேவனை அழைக்கிறார். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அழைக்கிறார். தொடர்ந்து பார்த்தோம்னா கர்த்தர் தனது ஜெபத்தை கேட்கவும் தனது வேண்டுகோளை அவர் கருத்தில் கொள்ளவும் அவர் கேட்கிறார். ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க கேளுங்க,
என்னுடைய விண்ணப்பத்தை நீங்க வந்து என்ன பண்ணுங்கனாக்கா, என்னுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு பொருட்டா எண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்றாருனாக்கா, தாவீது அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய குற்றமற்றவர் என்றத வந்து அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் தான் வந்து நீதியா இருக்கிறேன் அப்படிங்கறத அவர் வந்து சொல்றார். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில வந்துட்டு தன்னுடைய நிலையை வந்து அவர் வந்து விவரிக்கிறார். சோ இப்படிதான் இருக்கிறேன் ஆண்டவரே நான் அப்படின்னு சொல்லி. தாவீது என்ன பண்றாரு, கர்த்தர் மீதான நம்பிக்கையை வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப உறுதியா சொல்றார். நான் வந்து ஆண்டவர் எவ்வளவு வந்து நம்புறேன், என்னுடைய வாழ்க்கையில வந்து அவர்தான், அவரை காட்டில வேற யாருமே இல்லை அப்படின்றத அவர் சொல்றார். சோ இப்படி இதே ஒரு ஆரம்ப வசனங்களை வந்து நம்ம மற்ற சங்கீதங்களிலும் பார்த்தோம்னா, சங்கீதம் 5ஆம் சங்கீதம் முதல் 3 வசனத்துல பார்த்தோம்னாலும் அங்கேயும் வந்து என்னன்னாக்கா இதே போன்ற ஒரு வார்த்தைகளை கொண்டுதான் அவர் ஆரம்பித்திருப்பார். ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா செவி சாயுங்க, என்னுடைய கூக்குரலுக்கு நீங்க வந்துட்டு உங்களுடைய செவியை சாய்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்புறம் சங்கீதம் 34:15 நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருடைய கண்கள் வந்து எப்படின்னாக்கா நீதிமான்களை நோக்கமா இருக்குதான், அவருடைய செவிகள் வந்துட்டு அவங்க கூப்பிடுதலை வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லி வேதத்திலே போடப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கும். அப்புறம் அவருடைய காதுகள் வந்துட்டு அவருடைய விண்ணப்பம், அவர் கூப்பிடும்போது அவருடைய அழுகைக்கு வந்துட்டு அது செவி சாய்த்து ஆமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்புறம் அதே சங்கீதம் 26:2 வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, என்னை சோதித்தருளும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தையும் என்னுடைய மனசை நீங்க என்ன பண்ணுங்க சோதித்தருளும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே கேட்கிறார். யோபு சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு அவர் சொல்றார். என்னன்னா, ஒரு தங்கத்தை வந்து எப்படி குடமிட்டு சுத்திகரிக்கிறாங்களோ அப்படி என்னை நீர் குடமிட்டு சுத்திகரியும் அப்படின்றார். யோபு கூட நம்ம யோபு 23:10 வசனத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அந்த இடத்துல அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, நான் வந்து பரிசோதனை அல்லது நான் பரீட்சை பார்த்த பிறகு, என்னை சோதித்த பிறகு நான் வந்து பொன்னாக விளங்குவேன். நான் வந்துட்டு என்கிட்ட வந்து எந்த ஒரு மாசும் இல்லை, இருக்கிற மாசுகள் எல்லாம் ஆண்டவர் அகற்றி விட்டார், அதனால நான் வந்து ஒரு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வந்துட்டு சொல்றார். சோ அதனால அருமையானவர்களே, இந்த முதல் பகுதியை பார்த்தோம்னாக்கா இதுல அநேக விஷயங்கள் இருக்கு. ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய செவிகளும் வந்துட்டு நீதிமான்களுடைய பட்சமா இருக்குதுன்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஆண்டவர் வந்துட்டு உடனடியா கேட்கணும் அப்படின்னா நாம வந்து நீதிமான்களாக இருப்பது ஒரு மிக மிக அவசியம். ஏன்னா அவர்களுடைய விண்ணப்பத்தையும் அவர்களுடைய அவதியும் தான் ஆண்டவர் பார்க்கவும் கேட்கவும் முதலிலே இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா 2வது பகுதியாக பார்த்தோம்னா 6-12 வசனம் நம்ம பார்க்கலாம். கர்த்தரின் பாதுகாப்பு மற்றும் வழி நடத்துதல். ஆண்டவர் வந்துட்டு தன்னை பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். சோ அவரு பாருங்க, இந்த வசனத்தின் பிரகாரமா நம்ம என்ன வந்து அவரு சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, தாவீது தனது எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாக்கவும் தன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் கர்த்தரிடம் கேட்கிறார். நீர் என்னை பாதுகாக்கணும், பாதுகாப்பான இடத்துல நீங்க என்ன வைங்க, என்னை பாதுகாத்து வச்சுங்க ஆண்டவர்ன்னு சொல்ற. அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்கும்போது பல எதிரிகளை நம்ம வந்து கடந்து வரலாம். தாவீதுடைய வாழ்க்கையில வந்து அநேக எதிரிகள் இருந்தாங்க. அந்த எல்லா எதிரிகளிலும் ஆண்டவர் வந்துட்டு ரொம்ப வந்து அவரை அற்புதமா பாதுகாத்தார். அவருடைய 40 ஆண்டு அரசாட்சியில வந்து பல விதமான கான்ஃபிளிக்டை அவர் வந்து சந்தித்திருக்கலாம். பல சிக்கல்களை வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம், அவர் வந்து எதிர்கொண்டு அவர் சந்தித்திருக்கலாம். அவைகள் மத்தியில வந்து அவர் சொல்றார், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அநேக சத்துருக்கள், அநேக வைரிகள், அநேகர் வந்துட்டு எனக்கு விரோதமாய் வராங்க. சோ அதனால என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி அவர் சொல்லும் போது சொல்றாரு, ரொம்ப அருமையா ஒரு சிங்கத்துக்கு ஒப்பாய் சொல்றாரு. கடைசி 12ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இதே ஒரு 17ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல அங்க வந்து என்னன்னா, பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவு இருக்கிற பால சிங்கங்களுக்கும் ஒப்பா இருக்கிறார்கள். அப்போ சிங்கம் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மிருகம். அது வந்து அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஒரு மிருகம் அப்படின்னுவாங்க. அப்போ காட்டுக்கே ராஜானா சிங்கம் தான். அப்போ இந்த சிங்கத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னா, சிங்கம் வந்து எங்கேயுமே வந்து எப்பயுமே வந்து தனிமையில இருக்க, அது ஒரு கூட்டமா இருக்கும். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அது ஒரு குரூப் என்பது வந்து ஒரு ப்ரைடு. இப்போ ப்ரைடு அப்படின்னு சொன்னா ஒரு பெருமை, ஒரு அகந்தை, ஒரு திமிர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மிருகம் தான் அது.
அதோடைய கர்ஜனைக்கு வந்து நடுங்காத மிருகங்களே இல்லை. காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் கூட சிங்கத்தினுடைய கர்ஜனைக்காக அது என்ன ஆகுனாக்கா அப்படியே நடுங்கும். அவ்வளவு பவர் ஆகுது. அதே மாதிரி வந்துட்டு அதோடைய இது என்ன சொல்லுவாங்க, அதோடைய அடிக்கிற தன்மை வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட மனிதனை காட்டிலும் கிட்டத்தட்ட 7-10 மடங்கு அதிகமா இருக்குமா. அதே மாதிரி அதோடைய பற்கள் கூட மனிதன் கடிக்கக்கூடிய அல்லது மற்ற மிருகங்கள் கடிக்கக்கூடிய அந்த வலுவை விட ஒரு கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்படி அதுல வந்து 2 விதமான சிங்கங்கள் போடப்பட்டுள்ளது. சோ பால சிங்கங்கள் அதாவது முதிர் வயதான சிங்கங்களும், இள வயதான சிங்கங்களும், அப்புறம் பால சிங்கங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். சோ இந்த சிங்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது அதுங்க வந்து ரொம்ப கடினமான ஒரு வேட்டைக்கு கூட ரொம்ப வந்து ஆயத்தப்படுத்திருக்கும். அதனால நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு இப்படிப்பட்ட எதிரிகள், சத்துருக்கள் வந்து வருவாங்க. அவர்கள் மத்தியில வந்து என்னை வந்து ஆண்டவரே நீர் வந்து பாதுகாத்துக் கொள்ளவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே தாவீது இப்படிப்பட்ட சத்துருக்கள் மத்தியில தான் அவர் வாழ்ந்திருந்தார். அப்புறம் கடினமான சூழ்நிலைகளில் செல்ல கர்த்தரின் அவரோட வழிகாட்டலும் அப்புறம் ஞானத்தையும் தாவீது கேட்கிறார். ஆண்டவரே நான் எப்படி செல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி எங்க போகணும் அப்படின்னு சொல்லி. இதே வந்து 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, என் கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும் அப்படின்றார். கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும் அப்படின்னா அவருடைய ஆண்டவரே உடைய கண்ணின் மணி போல எனக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு ரொம்ப அருமையா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். நல்ல அருமையானவர்களை தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 57:1 வந்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உண்மையிலே நான் தஞ்சம் போகிறேன். நீர் உம்முடைய என்ன சொல்லுவாங்க, உம்முடைய இரக்கத்தினால அல்லது உம்முடைய கிருபையினால நான் வந்துட்டு உம்முடைய அந்த ஒரு சிறகுகளின் நிழலிலே நான் வந்துட்டு வந்து என்ன பண்றேன், நான் வந்து தஞ்சம் போகிறேன் ஆண்டவரே அப்படின்றார் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல. சோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வேதத்துல கூட பார்க்கும்போது கர்த்தருடைய கருத்துக்குள்ள நம்ம வந்து அடங்கி இருக்கணும். இப்போ அடங்கி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி. இப்ப தாவீது வந்து அடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தோம்னா அவரு தன்னை வந்து ஒரு பெரிய இடத்துல கொண்டு போன ஆண்டவர் அப்படின்னு இல்லை. ஆனா பெரிய இடத்துல இருப்பினும் கூட அவர் பல பிரச்சனைகள் வருது. அந்த நேரத்திலும் கூட அவர் என்ன பண்றாரு, அவரு ஆண்டவரை நோக்கிதான் அவரு தன்னுடைய பலத்தை சார்ந்து இருக்கிறார். தொடர்ந்து வருகிற சங்கீதத்துல பார்த்தோம்னா சிலர் குதிரையிலும் சிலர் ரதங்களிலும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்களுடைய கர்த்தராகிய தேவனிடத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ அந்த தாவீதுடைய அந்த மென்டாலிட்டி பாருங்களேன் எப்படி இருக்கு. எல்லாம் தனக்கு சோர்ஸ் இருந்தாலும் கூட அல்டிமேட் பவர் வந்து ஆண்டவர் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து நம்ம 3வது பகுதிக்கு போலாம். 3வது பகுதிக்கு போனோம்னாக்கா பொல்லாதவர்களும் அவர்களின் முடிவும். பொல்லாதவர்களும் அவருடைய முடிவு. பொல்லாதவர்கள் வந்து இந்த உலகத்துல வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பொல்லாதவர்கள்லாம் தீங்கு செய்வாங்க. தவறான எண்ணத்தோடு நம்ம வந்து அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து இருப்பாங்க. சோ பிசாசு வந்துட்டு வேதத்துல பார்க்கும்போது யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அழைகிறான் என்று சொல்லி வேதத்துல போடப்பட்டுள்ளது. இப்போ அது எல்லாருமே பொதுவா இருப்பான். பிசாசுன்றவன் வந்துட்டு அவங்களன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து பொதுவாவே அவன் வந்துட்டு இருப்பான். யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க டக்குன்னு உடனே அட்டாக் பண்ணி அவன் கொண்டு போயிருக்கான். சோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து பல பேர் நம்மை சுற்றிலும் வந்துட்டு இப்படி பொல்லாதவர்களை நம்ம வந்து கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் அதிகம் இருக்கும். சோ அப்போ அவர் சொல்றாரு என்னன்னா, தாவீது தன்னுடைய சொந்த விதியை துன்மார்க்கர்களுடைய விதியுடன் என்ன பண்றாரு, வேறுபடுத்துகிறார். சோ அதாவது விதி அப்படின்னு சொன்னா முடிவு. அப்போ என் தலைவிதி என்ன இருக்குதோ அது நடக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. சோ பாடு பிரச்சனைகள் கஷ்டம் வந்த உடனே என்னன்னுவாங்கனாக்கா, ஐயோ என் தலைவிதி என்ன இருக்குதோ அது நடக்கட்டும் விடுங்க அப்படின்னு கடைசியில என்ன சொல்லுவாங்க, அதை அப்படி சொல்லி முடிச்சுவாங்க. ஆனா அப்படி இல்லை அருமையானவர்கள். ஏன்னா நான் வேதத்துல நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ரொம்ப அருமையா ரொம்ப வந்து ஆண்டவருடைய வசனங்கள் சொல்லுது இல்லையா, உலகத்துல இருக்கிறவன் காட்டிலும் உங்களிடத்தில் இருப்பவன் பெரியவர். நம்மோடு கூட இருப்பவர் வந்து பெரியவர். சோ அதுவும் நம்மளுடைய முடிவோ அல்லது உலகத்தாருடைய முடிவு நம்ம முடிவை வந்துட்டு ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்துட்டு வேற மாதிரியே இருக்கும். சோ அதே முடிவு தான் எனக்கும் வரும் அப்படின்றது நம்ம வந்து ஒவ்வொரு காலத்திலயும் யோசிக்கிறது தவறான ஒரு சிந்தை. சோ என்னுடைய வந்து வழிகள், அதாவது ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. சோ அது வந்து வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு ஒரு விசாலங்கள் இருக்கிறதோ அத்தனை வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸ் வந்து உங்களுடைய ஆலோசனை என்னுடைய ஆலோசனைக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்ற மனிதர்களுடைய முடிவும் நம்முடைய முடிவும் வந்துட்டு ஒப்பிட்டு பார்ப்பது ரொம்ப ரொம்ப தப்பு.
அவர்களை காட்டிலும் வந்து மேன்மையா தான் ஆண்டவர் வச்சிருப்பாரே தவிர என்று ஒருபோதும் வந்து நம்ம வந்து தாழ்மையாவோ அல்லது அழிவுக்கு நேராவோ நம்மை கொண்டு போவது அவருடைய சித்தம் அல்ல இல்லையா. நம்ம எரேமியாவுல நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு பாவியும் வந்துட்டு பாவத்திலே மாண்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லையா. அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவன் வந்து ரட்சிப்பை பெற்று சந்தோஷமா வாழணும், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இப்ப பாருங்களேன், அப்போ அவர் சொல்றாரு, ஒரு பாவி வந்து அழிவதிலே எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை, கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது எனக்கு அப்படின்றாரு. ஆண்டவருடைய இஷ்டம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன? யோவான் 3:16 சொல்லும் போது ஒருத்தரும் கெட்டு போகாம எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய அல்டிமேட் கோல். அப்ப அந்த ஒரு உன்னதமான ஆலோசனையில் கீழாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மளுடைய முடிவுகள் வந்துட்டு முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன. அப்போ அவர் சொல்றாரு, அப்போ அவர் வந்து தொடர்ந்து சொல்றாரு, கர்த்தர் இறுதியில் தீர்ப்பளிப்பார் மற்றும் துன்மார்க்கரை அவர் வந்து என்ன பண்ணுவார், தண்டிப்பார் என்று தாவீது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். சோ அவர் வந்துட்டு எப்படின்னாக்கா, கர்த்தர் வந்துட்டு ஒரு சூரியனை போல, சூரியன் மறையும் போது பார்க்கும்போது பார்த்தோம்னா இருள் வந்துட்டு அப்படியே உலகமெங்கும் அந்தகாரம் சூழ்ந்துவிடும், அங்க வெளிச்சமே இருக்காது. மீண்டும் அந்த சூரியன் கதிரவன் எப்படி தோன்றுகிறானோ அந்த மாதிரி அப்படியே அது தோன்றும் போது அந்த இருள் எல்லாம் அப்படியே போயிட்டு அப்படியே பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் பாத்தீங்களா, ஒரு வெளிச்சம் வரும் பாத்தீங்களா. அப்போ அது வந்து போது என்ன ஆகுனாக்கா, ஒரு ஒரு புதிய பெலனோடு கூட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மீண்டுமா ஆண்டவர் ஆரம்பிப்பார்ன்றத தாவீது ரொம்ப கிளியரா சொல்றாரு. அவர் ரொம்ப அருமையா வந்து சொல்லுகிறார். அது மாதிரி நான் வந்துட்டு இருப்பேன். தொடர்ந்து அதே மாதிரி சங்கீதம் 7:6 பார்த்தோம்னா, எழுந்தருளும் கர்த்தாவே, ஆண்டவரே நீர் வந்துட்டு உங்களுடைய கோபத்திலே உங்களுடைய இதுல இருக்கீங்க, நீங்க வந்துட்டு எழுந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா, என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய தவறான அல்லது அவங்களுடைய எண்ணத்திற்கு பிரகாரமாக அவர்களை நியாயம் தீர்த்தரலும் அப்படின்னு சொல்லி இதே மாதிரியான ஒரு வார்த்தைகளை மீண்டுமா சங்கீதம் 7:6 சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அதே சங்கீதம் 35:1 தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா, அங்க கூட என்னன்னாக்கா, எனக்கு விரோதமாய் சண்டையிடுவர்களுக்கு நீர் சண்டையிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நீர் வந்துட்டு என்னை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, அல்லது நீர் எனக்கு இப்போ வந்து பலன் வந்து ரொம்ப எப்படி இருக்கு, கொண்டு போகக்கூடியதா இல்ல, என்னுடைய மன அளவுல நான் வந்துட்டு எப்படி இருக்கிறேன் அப்படின்னாக்கா பலவீனமா இருக்கிறேன். சோ அப்போ சரீரத்துல எனக்கு பலன் இருக்கு, ஆனா என்ன இருக்கு, என்னல மனதளவுல எனக்கு பலன் இல்லை. ஒருவேளை எனக்கு மனதளவுல பலன் இருந்தாலும் சரீரத்துல பலன் இல்லை. இப்படி நம்ம வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். சோ அப்போ அதுக்கு தகுந்தவாறு தாவீது சொல்றாரு, எனக்கு விரோதமாய் எழுகிறவர்களை நீர் என்ன பண்ணுங்க, எழுந்து அவர்களோடு கூட சண்டையிடுங்க அப்படின்ட்டு. தொடர்ந்து அப்படியே எரேமியா 12:1-2 பார்த்தோம்னாக்கா, இந்த அநியாயக்காரர் ஏன் அவங்க வந்துட்டு இப்படி ரொம்ப சிலிப்பா இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி வந்து விசுவாசம் இல்லவர்கள் எல்லாம் வந்துட்டு இப்படி நல்லா சிலிப்பா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் நமக்கும் உங்களுக்கும் இருக்கலாம். ஐயோ நான் இப்படி இருக்கிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், அது என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கண்ணோட்டத்தோடு ஒருவேளை கேட்கலாம். ஆனா அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டாம். வேதத்திலே பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்திலே பார்க்கிறோம். இதோடைய இந்த சாராம்சம் தான் இந்த 14 வசனத்துல அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் கடைசி வரக்கூடிய அந்த 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த 15ஆம் வசனத்துல பார்த்தோம்னா அதனுடைய முடிவு முடிக்கிறாரு. இப்படி ஆமா, இவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருக்கு, இவ்வளவு பாடுகள் எனக்கு இருக்கு, இவ்வளவு போராட்டங்கள் இருக்கு, இவ்வளவு தொல்லைகள் இருக்கு, இவ்வளவு விதமான எதிர்ப்புகளை நான் சந்தித்தாலும் கூட நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, முடிவுல வந்து ஆண்டவரை நான் தரிசிப்பேன், அவருடைய பிரசன்னத்துல நான் இருப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அவரோட கூட நான் வந்து இளைப்பாருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப அழகா வந்து அவர் சொல்லி முடிக்கிறார் இந்த சங்கீதத்து கடைசியில. ஆரம்பிக்கும் போது ஆண்டவர்கிட்ட அப்படியே கெஞ்சி ஆரம்பிக்கிறாரு, ஏன் ஆண்டவரே இப்படி அப்படின்னு சொல்லி. ஆனா முடிக்கும் போது, ஆமா ஆண்டவரே எனக்கு இப்படி இருந்தாலும் கூட நான் வந்து கடைசியில உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருப்பேன், நீர் இருக்கக்கூடிய சன்னிதானத்திலே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி 15ஆம் வசனத்துல சொல்லி முடிக்கிறார். இப்போ தாவீது என்ன பண்ற, கர்த்தரின் ரட்சிப்பின் மீதான நம்பிக்கையையும் அப்புறம் அவர் கர்த்தரின் முகத்தையும் பார்க்கவும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் ஆசைப்படுவதை வெளிப்படுத்துகிறார். இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இலக்க வந்து இவர் ரொம்ப கிளியரா சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா ஒவ்வொரு நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமே அதுதான் இருக்கும். என்னன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கை கொஞ்சம் குறுகிய காலங்கள் மாறின பிறகு நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எல்லை தாண்டினவனே அந்த இடத்துல போயிடுவோம்.
அப்போ அது போகக்கூடிய இடம் தான் அதுனா அதேபடியே சமூகம், ஆண்டவருடைய பிரசனம், அதாவது பரலோகம் அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நமக்கு நம்ம எதிர்ப்பவர் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க, நம்ம பகைப்பவர் ஒருத்தருமே இல்லை. பொல்லாதவர்கள் என்னக்கூடிய மனிதர்கள் அங்க இருக்கு, அவங்க தகுதியே இருக்க மாட்டாங்க. சோ அப்படி அந்த இடத்துல நான் ஆண்டவரோட பார்ப்பேன் அப்படின்றத அவரு முன் வரக்கூடிய காரியத்தை தீர்க்க தரிசனமாவே ஆண்டவர் அவருக்கு உணர்த்திய பாடலாக ஆண்டவரை மீண்டுமாக கனப்படுத்தி பாடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இக்காலத்து இல்லையா பாடுகள் பிரச்சனைகள் எதுவுமே நம்ம பண்ணாது இல்லையா. வரப்போகிற நகரையே நான் நாடுகிறேன்னு சொல்லி பிரகம பாடுகிறார் இல்லையா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அந்த எதிர்காலத்தை நோக்கி நாம் இருக்கும்போது இவைகள் எல்லாம் ஒரு அவ்வளவு லேசான விஷயமா நம்ம சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல எப்படியா போடப்பட்டுள்ளது, ஆண்டவரே உம்முடைய வழிகள் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வழிகள் தான் வேணும். அப்புறம் தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா உங்களுடைய சமூகம், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு ரொம்ப இன்பமா இருக்குது. அது என்னன்னாக்கா என்னுடைய வலது கரத்துல நான் உண்மை நான் வைத்திருக்கேன். நம்ம நேற்று பார்த்த அந்த சங்கீதத்துல ரொம்ப அருமையா இருக்குது. என்னை ஆண்டவர் வலது கரத்துல என்னுடைய வலது பக்கத்துல ஆண்டவர் நான் வச்சிருக்கிறேன், அல்லது ஆண்டவருடைய அந்த கிருபை, அந்த ஒரு கிருபை கரம், வல்லமை உள்ள கரம் என்னோட கூட இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். 1 2 வாசிச்சு பாத்தீங்கன்னா பிரியமானவர்களே, பிரியமான நண்பர்களே பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதையும், அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு தோன்றுவார்ன்றதையும் தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அவர் என்ன பண்ணுவாரு, அவரையே நம்ம என்ன பண்ணுவோம், தரிசிப்போம் அப்படின்றது இந்த யோவான் 3ஆவது அதிகாரம் 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்துல ரொம்ப அருமையா படுத்துள்ளோம். சோ இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்க வேண்டுமா இருக்கு. அதனால அருமையானவர்களே, இந்த 17ஆம் சங்கீதம் முற்றிலுமாக தன்னை பரிசோதிக்கக்கூடிய அல்லது தன்னை பரிசோதித்து பார்க்கும்படியாய் ஆண்டவரிடத்துல ஒரு விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு விண்ணப்பமா இருக்குது. சோ அந்த விண்ணப்பத்தை ஆரம்பிக்கும் போது கண்ணீரோடு ஒரு கேள்வியோடு கூட அவர் ஆரம்பித்தாலும் கூட முடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நான் கண்டிப்பா ஆண்டவரை பார்ப்பேன். யோபு கூட அதான் சொல்றாரு, நான் மரித்த பிறகு என் சரீரம் மாண்ட பிறகு நான் என்னுடைய கண்களாலே நான் காணுவேன், மற்றவனுடைய கண்களால அல்ல, என் கண்களாலே என்னுடைய ரட்சகரை நான் காணுவேன். சோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளா. சோ அதனால அருமையானவர்களே, இந்த காலை வேளையில கூட இந்த சங்கீதத்தை ஆண்டவர் நம்ம தியானிக்க முடியாது கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்தலாம். தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஜெப குறிப்புகள் எதனா இருந்தா சொல்லலாம், நம்ம ஜெபிக்கலாம். பிரேயர் ரிக்வெஸ்ட் எதனா இருக்கா? சரி, பிரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை ஜீவனோட வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பரிசுத்தர், நீர் எங்களை ஆண்டவரை மட்டுமே வழிநடத்துகிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த சங்கீதம் 17க்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக உம்மை ஆண்டவரே சங்கீதத்தின் மூலமாக பாடி புகழ்ந்து போற்றுகிறார். அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கர்த்தாவே நாங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய அல்லது சந்திக்க இருக்க போகிற ஒவ்வொரு காரியத்திற்காக உம்மிடத்திலே நாங்கள் மன்றாட்டை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்க. ஆண்டவரே, எங்களுடைய சுய ஞானமோ புத்தியோ செல்வமோ செல்வாக்கோ அவைகளை நாங்கள் சார்ந்திராதபடிக்கு எந்நேரம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சுவாமி கிருபையின் கீழ் எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவும், ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்களை நோக்கமா இருக்கிறது என்று சொல்லியும், ஆண்டவரே உம்முடைய செவிகள் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறது என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. சத்ரு ஆண்டவரே ஒருவேளை ஆண்டவரே சுவாமி சிங்கத்தை போல ஆண்டவரே எங்களை சுற்றி திரிந்தாலும் கொடுக்கறதாவே இருந்தாலும் கொடுக்கறதாவே நீர் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்கிறீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே சுவாமி அப்பா எங்களுடைய ஆண்டவரே முடிவு அது ஆண்டவரே உமக்கு முடிய சித்தத்தின் பிரகாரமாக இருக்கும் ஆண்டவரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே முடிய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை நடத்த போகிறது, அதுக்காக உமக்கு நன்றி. இந்தவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களை நாங்கள் தியானிக்க முடியாது செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய கேல்வரி சாப்பல் ஊழியங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வெளிப்படுத்துங்க. ஊழியத்திற்கு தேவையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே தேவைகளையும் தேவன் சந்தித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே குணாக்களுக்காக செபிக்கிறேன், என்று எனக்காக செபிக்கிறேன். பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும். மற்றும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை தாங்கி செல்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவரே பிரசனத்தினால வருகிறேன். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேல்வரி சாப்பல் ஊழியங்கள் ஆண்டவரே இந்த தேசத்து பல மாநிலங்களிலே ஆண்டவரை ஆரம்பிக்க செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை எந்த ஒரு தடைகள் இன்றி ஆண்டவருக்கு காரியங்கள் செம்மையா நடக்க உதவி செய்யுங்க. வருகிற மாதங்களில நடக்கிறதுதான் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுடைய திருமணங்களுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அந்த காரியங்கள் ஒழுங்குமுறையாக நடக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே சுவாமி, கர்நாடக ஆண்டவரே அரசாங்கம் கொடுக்கறதாவே எந்த ஒரு ஆண்டவரை குறுக்கீடு இன்றி சுவாமி, தலையீடு இன்றி சுவாமி, ஆண்டவரே அந்த காரியங்கள் செம்மையா செய்து முடிக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன், பலப்படுத்துங்க. ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே வருகிற நாட்களில் நடக்கிறதான அந்த ஃபேமிலி ரெட்ரீட்டுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த ஃபேமிலி ரெட்ரீட்டை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அதிலே ஆண்டவரே சுவாமி அநேகர் பயன்பட நீர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவரே வருகிற மாதத்துல நடக்கிறதான பைபிள் சட்னி கூட்டத்திற்காக நன்றி. ஆண்டவரே அந்த கூட்டத்தையும் கொடுக்கிற செம்மையா நடத்துங்க. அங்கு பெறக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் பேர் தொட்டு ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரசனம் இருக்கட்டும். நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபைக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.